ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல ரேலி ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரீசன் பார்க்கும்போது நான் பாசிட்டிவ் நியூஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இன்றைக்கி அது மார்க்கெட்டில் பிரதிபலிக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. அடுத்தது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போனது. க்ளோசிங் டைமில் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. ஸோ நேற்று வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே பதவி ஏற்றாங்க நேற்று. ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ நைட்டு போர்ட்ஃபோலியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட்டு தான் முக்கியமாக பார்ப்போம், ஏன்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ்னால. ஸோ அதில் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இன்னைக்குள்ள கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அப்டேட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்குமே போர்ட்ஃபோலியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர்ட்டு நிர்மலா சீதாராமன் தான் இருக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நிஃப்டி 50 இன்னைக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 203 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் வந்து 22 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி வந்து 643 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ரீசன் பார்க்கும்போது மற்ற செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிஃப்டி ஐடி இன்னைக்கு பயங்கரமாக அடி விழுந்திருந்து. அதுக்கு ஃபெட்டோட அப்டேட் வரும். அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைப்பாங்களா இல்லை ஹோல்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் குறைச்சிட்டாங்க. நம்மளோட இந்தியனோட ஆர்பிஐ வந்து ஹோல்டு தான் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால தான் இன்னைக்கு ஐடி செக்டர் ஸ்டாக் எல்லாமே அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 507 பாயிண்ட்ஸ் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் இன்னைக்கு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் இன்னைக்கு வாங்கியிருந்தாங்க 2572 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 2764 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கெயில் கம்பெனி கொடுத்த அப்டேட். இவங்க கண்ட்ரிலே ஒன் ஆஃப் த டாப் கேஸ் சப்ளையராக இருக்கிறாங்க. இவங்க ஒரு 60,000 கோடி மத்திய பிரதேசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மத்திய பிரதேசில் சேகோர் டிஸ்ட்ரிக்ட்ல அஸ்தா அப்படிங்கிற இடத்துல தான் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 1500 கிலோ டன்ஸ் பெர் ஆனம் ஆஃப் எத்தைன் கிராக்கர் ப்ராஜெக்ட்டுக்காண்டி தான் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த கம்பெனி கெயில். 60,000 கோடி இந்த ப்ராஜெக்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் கவர்மெண்டோட அப்ரூவல் இது கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 800 ஹெக்டேக்கர் ஆஃப் லேண்டில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரீன்ஃபீல்டு பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸும் இந்த ப்ராஜெக்டில் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாட்டு பெட்ரோகெமிக்கல்ஸ் லைக் இந்த எல்எல்டிபி, ஹெச்டிபி, எம்இஜி இந்த ப்ரோஃபிலின் இதெல்லாமே அங்கே ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலமாட்டு 15,000 பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் நடக்கிற டைமில் வந்து நியர்லி 5,600 பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கெயில் கம்பெனி. நியர்லி 70 ஹெக்டேக்கர் டவுன்ஷிப்பில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து February 2025 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வந்து 2030 to 31 அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெயில் வந்து ஒரு லாங் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். 60,000 கோடி வேல்யூவில் இன்வெஸ்ட் பண்ண வராங்க. ஸோ இது வந்து கெயில் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கெயில் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருந்தாங்க, 2% அடிச்சிருந்தாங்க. 206 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 200 கீழே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஸ்லோவாட்டு இந்த கெயில் கம்பெனியில் நம்ம அக்யூமுலேஷன் பண்ணலாம். இப்போ 206 ரூபா இருக்குது. இன்னைக்கு 2% அடிச்சிருந்தாங்க. ப்ரைஸ் டர்னிங்ஸ் 13 இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து 200 ரூபாயை கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் கெயிலில். ஸோ இது வந்து கெயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன். இந்த நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கீழே கவர்மெண்ட் கொண்டு வரதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது மூலமாட்டி என்ன பயனி அப்படின்னு சொல்லி சில புரோக்கரேஜஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா கெயில், பெட்ரோநெட் எல்என்ஜி, மகாநகர் கேஸ் இந்த மாதிரி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் இது மூலமாட்டு பயனடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். சிட்டி புரோக்கரேஜ் வந்து சில கீ அப்டேட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேச்சுரல் கேஸை இது கீழே ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா இந்த டாக்ஸ் இன்எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம குஜராத்தில் வந்து லிக்விட்ஃபை நேச்சுரல் கேஸ் எல்என்ஜியை பர்ச்சேஸ் பண்ணி அதே மற்ற ஸ்டேட்ல கொண்டு சோல்வ் பண்றோம்னா நியர்லி 15% ஆஃப் இன்புட் டாக்ஸ் வந்து விதிக்கப்படுது அதர் ஸ்டேட்ல. ஸோ அது வந்து கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து அதே மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் இப்போ டெல்லியில் வந்து இந்த காம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸுக்கு வந்து வேட் கிடையாது. அதே மற்ற ஸ்டேட் மகாராஷ்டிரா, குஜராத், யூபி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 3 to 5% ஆஃப் வேட் வந்து இம்போஸ் ஆகுது. ஸோ அது எல்லாமே 0 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கெயில் எடுத்து பார்த்தோம்னா கெயிலுக்கு ஒரு ஃபாரின் புரோக்கரேஜ் சொன்னது டாரிஃப் சார்ஜ் அவங்களோட டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸுக்கு ஆல்ரெடி அது வந்து ஜிஎஸ்டியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேச்சுரல் கேஸ் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அந்த வேட் வரி விதிக்கிறது வந்து தடைப்படும். ஸோ அது மூலமாட்டு கெயிலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேச்சுரல் கேஸை வந்து இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரிப்பட்ட நன்மைகள் நடக்கும். ஸோ அதனால வந்து
குஜராத் கேஸ், நெக்ஸ்ட் வந்து இவங்க பெட்ரோநெட் எல்என்ஜி, கெயில், மகாநகர் கேஸ், இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. நம்ம ஆல்ரெடி கெயில் வாங்கியிருக்கோம், பெட்ரோநெட் எல்என்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கேஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமர்ராஜா எனர்ஜி மொபிலிட்டி அண்ட் லிமிடெட், இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 to 600, 700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாட்டு கன்சிடர் பண்ணோம். இந்த ஷேர் வந்து இவங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டியாக வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எலெக்ஷனில் வின் பண்ண பிறகு இந்த ஷேர் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 5 daysலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா 23% இந்த ஷேர் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 269 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 1500 வரைக்கும் போன ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து 1402 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அமர்ராஜா பேட்டரிஸ் நம்ம கன்சிடர் பண்ணதுலே அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் இந்த பேட்டரி செக்மெண்ட்ல இவங்களும் எக்ஸைடு தான் பெரிய கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பெரிய அளவில் காம்படிஷனும் இல்லை. ஸோ அமர்ராஜா பேட்டரிஸ் வந்து நான் லாஸ்ட் ஸ்டார்ட் வர டெலிகிராம் சேனல் வர அப்டேட் பண்ணி இந்த 700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும்போது, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு 900 வரைக்கும் போச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தா வர ஒரு 500 rupees அந்த ரேஞ்சில் நமக்கு கிடச்சிருக்கும் லாபம். ஸோ நிறைய பேர் அதை ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், நானே யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து அமர்ராஜா எனர்ஜி மொபிலிட்டி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. லாஸ்ட் 5 daysல மட்டும் 23% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பேஸ் ஸ்டாக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரோட இப்போ அப்கமிங் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற சந்திரபாபு நாயுடுவோட ஃபேமிலிஸ் வந்து நிறைய அளவில் ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸ் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்கில் ஒரு 10%, இப்போ ஒரு 5% இன்னைக்கு ஏற்றிருக்காங்க. ஸோ நியர்லி 696 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ். இது வந்து ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்டி தான் தெலுங்கு தேசம் பார்ட்டி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வின் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 12 daysல மட்டும் அவங்களோட ஃபேமிலி அசட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மேஜர் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டிங் இருக்கிறாங்க. நியர்லி 1225 கோடி வேல்யூக்கு வந்து அந்த ப்ரைஸ் அந்த மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட சொத்து மதிப்பு அசட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியர்லி 1225 கோடி வெறும் 12 நாளில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏறினதுனால அவங்களோட அசட் வேல்யூ அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட அவினியா அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கு கீழே வந்து நிறைய மல்டிபிள் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து லான்ச் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவினியா அப்படிங்கிற கான்செப்ட் எலக்ட்ரிக் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024 தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், அதோட மீனிங் வந்து இனோவேஷன் அப்படிங்கிற இதில் வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ இப்போ அவினியா அப்படிங்கிற காரை வந்து 2025 லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அவினியா அப்படிங்கிற பிராண்டிக்கில் ஒரு சிங்கிள் பிராண்டிக்கில் மல்டிபிள் ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓவராலாட்டு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ஆல்ரெடி வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இனோவேட்டிவாக திங்க் பண்ணி ஒரு பிராண்டிக்கில் இன்னும் மல்டிபிள் செக்டர் ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இதுவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் எந்த கம்பெனிஸுமே இப்படி வந்து திங்க் பண்ணல. ஸோ டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு 975, 974 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் கிராஷில் 850 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 900, 920 வரைக்கும் அந்த ரேஞ்சிலே கொஞ்சம் நாளாட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தவரை கொஞ்சம் நமக்கு வந்து லாங் டேர்முக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு லாபம் தான். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆன டைமில் அந்த டாடா மோட்டார் டிவிஆரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓவராலாட்டு பார்க்கும்போது பெரிய அளவு மார்ஜின் இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம டாடா மோட்டார்ஸே கீழே விழ 1-2 கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ்லேருந்து வந்து அப்டேட்டு. பஜாஜ் பார்த்தீங்கன்னா ஜூலை 17 வந்து அவங்களோட சிஎன்ஜி பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது ஜூலை 17, 2024 வந்து அவங்க வந்து இந்த பஜாஜ் சிஎன்ஜி பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெட்ரோல் டிவியல் ஃபியூல் செட்டப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிஎன்ஜி பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க பஜாஜ். இது வந்து பஜாஜ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்சம் கார்பரேஷன், இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 530 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ கமெண்ட்ல வந்து இன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ இதை கன்சிடர் பண்ணலாமா, எந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன்னா லாஸ்ட் 4 quarters வந்து இவங்களோட ஃபினான்ஷியல் எடுத்து பார்த்தேன். அதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 268 கோடி பண்ணியிருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 291 கோடி பண்ணியிருக்காங்க. அதே செப்டம்பர் குவார்ட்டரில் 2023 384 கோடி பண்ணியிருக்காங்க. 384 crores பண்ணியிருக்காங்க. ஜூனில் வந்து 165 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் டு செப்டம்பர் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்குது. பட் டிசம்பரில் வந்து ஒரு டவுன்ஃபால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ச்லேயும் ஒரு டவுன்ஃபால் இருக்குது. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் லாஸ்ட் 2 quarter வந்து அவங்க டவுன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது அண்டர் வேல்யூ செக்டாரில் தான் இருக்குது.
நல்ல ஒரு ரேஞ்சில் தான், அதாவது இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்ணக்கூடிய ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் 1 மந்த்தில் 9% மேலே அந்த ஸ்டாக்கை அடிச்சிருக்காங்க. ஸோ 530 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. என்ன கேட்டால் ஒரு 500 அந்த மார்க்கெட் கிராஸ் பண்ணி கீழே வர சான்சஸ் அதிகமாகட்டே இருக்குது இந்த ஸ்டாக்கில். ஸோ ஸ்லோவாட்டு 1-2 அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணலாம். ஒரு 520 515 அந்த ரேஞ்சு வரும்போது 1-2 கன்சிடர் பண்ணலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸுக்கெல்லாம் கரெக்டாட்டு வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்ட்டு அதுவாட்டு இறங்கி வராது. ஸோ நம்ம 1-2 கன்சிடர் பண்ணுவோம். அதே ரேஞ்சிலேருந்து கீழே இறங்கி வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த வெல்சம் கார்பரேஷனில் கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக தான் இருக்குது. இது என்னோட ஒப்பீனியன். இது வந்து வெல்சம் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி எஸ்ஐபி 40,000 வந்து 1 crore ஆட்டு 10 இயர்ஸில் வந்து மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மந்த்லி எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 40,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது 1 கோடியாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது நியர்லி 23 லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 10 இயர்ஸில் வந்து இந்த மார்க்கெட்டில் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி எஸ்ஐபி 40,000 வந்து 1.20 crore ஆட்டு லாஸ்ட் 10 இயர்ஸில் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. XIRR பார்க்கும்போது 17.69% இருக்குது. ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு லார்ஜஸ்ட் கேப் ஃபண்டு தான். இது பார்த்தீங்கன்னா நியர்லி 40,000 மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1.15 crore ஆட்டு நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமும் நியர்லி XIRR பார்த்தீங்கன்னா 16.97% வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதுவும் சேம் டைம் பீரியடில் இந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. ஸோ நியர்லி இந்த அப்டேட் படி பார்க்கும்போது 15 லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மந்த்லி எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 வந்து 10 இயர்ஸில் வந்து நியர்லி 1 crore டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டெயின்லெஸில் வந்து அப்டேட். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்த ரீசன் பார்க்கும்போது அவங்களோட சப்சிடரி, அவங்களோட டிஃபென்ஸ் செக்டார் ஜிண்டால் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா டாரஸ் அப்படிங்கிறவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஜிண்டால் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மிக்கு வந்து ரைஃபிள் சப்ளை பண்ணுறதுக்கு நியர்லி 4,25,000 T4 ரைஃபிள்ஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்காண்டி அந்த ஆர்மி கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்து. ரீசன் பார்க்கும்போது இந்தியன் டிஃபென்ஸ் செக்டருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு நியர்லி 4,25,000 ரைஃபிள்ஸ் வந்து T4 ரைஃபிள் சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்கன்னா பிரசிலியன் ஃபேமு இவங்க டாரஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க இந்த ஜிண்டால் டிஃபென்ஸ். ஸோ அது மூலமாட்டு தான் இவங்க வந்து ரைஃபிள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு நிறைய ரைஃபிள்ஸு எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாமே இவங்க தயார் பண்ணி தேவைப்பட்டால் இம்போர்ட்டும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜிண்டால் டிஃபென்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டாரஸ் பிரசிலினோட டாரஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க ஜிண்டால் டிஃபென்ஸ். இது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸோட சப்சிடரியாக இருக்குது. ஸோ இவங்க டிஃபென்ஸ் செக்டார்லேயும் இருக்கிறாங்க. இது வந்து ஜிண்டால் ஸ்டெயின்லெஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேகே டயர் கொடுத்த அப்டேட்டு. ஜேகே டயர் பார்த்தீங்கன்னா ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஒன் ஆஃப் த எலக்ட்ரிக் மொபிலிட்டி பிளேயர் EKA மொபிலிட்டி உங்களுக்கு கூட தான் அந்த பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் மூலம் மட்டும் ஜேகே டயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ ஜென்ரேஷன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டயர்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டயர்லேயே வந்து கனெக்டட் ட்ரீல் சென்சார் வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு. ஸோ அந்த நியூ ஜென்ரேஷன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டயர் மேனுஃபேக்சரிங் காண்டி தான். ஸோ அதில் வந்து இந்த கனெக்டட் ட்ரீல் சென்சாரு அந்த மாதிரிப்பட்ட ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஜேகே டயர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காக்னிசான் கொடுத்த அப்டேட்டு. காக்னிசான் பார்த்தீங்கன்னா பெல்கான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து $1.3 பில்லியன் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெல்கான் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஜினியரிங் சர்வீஸ் அந்த பேஸில் இருக்கிறாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது கமர்ஷியல் ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், ஸ்பேஸ், மரைன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வெர்டிகல்ஸ், நார்த் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் இந்த செக்மெண்ட்ஸில் அந்த ஏரியாவில் அவங்க இருக்கிறாங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலம் மட்டும் இந்த அக்யூசியேஷன் மூலம் மட்டும் காக்னிசான் வந்து அவங்களோட டிஜிட்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சர்வீஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட IoT டிஜிட்டல் இன்ஜினியரிங் ஏரியாவில் அவங்களோட லீடர்ஷிப்பை இன்னும் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த பெல்கான் அப்படிங்கிற கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணுறது மூலமாட்டு. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸில் அவங்களுக்கு நியர்லி அந்த செக்மெண்ட்லேயே அவங்களோட கம்பெனி க்ரோத் ஏரியாவில் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காக்னிசான் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. டாடா ஸ்டீலோட யூரோப்பியன் சைடில் இருக்கிறவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த UK கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க.
அவங்களோட அந்த எலக்ட்ரிக் ஆர் ஃபர்னஸுக்கு மாறுறது ஃபுல்லாட்டு ஏன்னா பிளாஸ்ட் ஃபர்னஸை க்ளோஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஆர் ஃபர்னஸுக்கு மாறலாங்க. ஸோ இதே மாதிரி தான் நெதர்லாண்டு அவங்களோட ஸ்டீல் மேக்கிங் ஆப்ரேஷனுக்கும் டச்சு பார்லிமெண்ட்டில் வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. $3.3 பில்லியன் வந்து இந்த சப்சிடி ஃபண்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட டீகார்பனைசிங் பிளான்ட்டுக்கு வந்து இப்போ டீகார்பனைசிங் பிளானுக்கு வந்து நெதர்லாண்ட் பிளானில் பண்ணுறதுக்கு வந்து டாடா ஸ்டீல் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி $3.3 பில்லியன் ஃபண்டிங் கிடைக்கும். டச் கவர்மெண்ட் வந்து அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருந்தாங்க. நியர்லி இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 27,400 கோடி. இன்னைக்கு டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 180 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. டாடா ஸ்டீல் வந்து 175 போச்சு, இப்போ 180 வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு விரைவில் வந்து 200 டச் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, டார்கெட் ப்ரைஸு. இவங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் வந்து $197 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு $180 இருக்குது. ஸோ $17 அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸு. இது டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். பட் இது வந்து விரைவில் போகும் அப்படின்னு தான் தோணுது. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓவர்சீஸ் பிஸ்னஸ் லாஸ்ட்டில் போனாலும் பட் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது டாடா ஸ்டீலில். ஸோ இது வந்து டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.